2006 மாலேகான்ல குண்டுவெடிப்பு நடக்குது. 2007 சம்ஜத்வா எக்ஸ்பிரஸ் ரயில்ல குண்டுவெடிப்பு நடந்து எக்கச்சக்கமான இஸ்லாமியர்கள் சாகறாங்க. பிற்பாடு ராஜஸ்தான்ல அஜ்மீர் தர்கால குண்டுவெடிக்கப்பட்டு இஸ்லாமியர் சாகறாங்க. ஹைதராபாத்ல மெக்கா மசூதியில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்து இஸ்லாமியர்கள் சாகறாங்க. பிற்பாடு 2008 மறுபடியும் மாலேகான்ல குண்டுவெடிப்பு நடக்குது. இஸ்லாமிய மக்கள் ரம்ஜானுக்கு கூடக்கூடிய இடத்துல வெடிச்சு இஸ்லாமிய மக்கள் சாகறாங்க. அப்ப இந்தியாவில் சக்தி வாய்ந்த 5 குண்டுவெடிப்புகள் இஸ்லாமிய மக்களை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு மகாராஷ்டிராவினுடைய ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் மிக முக்கியமான 7 பேரை கைது பண்ணார்கள். அந்த 7 பேரும் இந்த மோடி அரசாங்கத்தால் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த ஹேமந்த் கர்காரி அப்படிங்கக்கூடிய IPS அதிகாரி மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் இந்த 7 பேர் சம்பந்தமாக இவர்களுடைய அமைப்பான RSS அபினவ் பாரத் அமைப்பு குறித்து 48 ரகசிய வீடியோக்களை கண்டுபிடித்தவர். இந்த 5 குண்டுவெடிப்புகளிலும் நேரடியாக